அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% ஒதுக்கீடு செல்லும் என உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு மூலம் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தரவுகளின் அடிப்படையிலும் முறையான கலந்து ஆலோசனை செய்யப்பட்டு கொண்டுவரப்பட்ட முன்னுரிமை அடிப்படையிலான இடஒதுக்கீட்டிற்கு உயர்நீதிமன்றம் தந்துள்ள மிகப்பெரிய அங்கீகாரம். 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருப்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞரும் அதிமுக வழக்கறிஞரும் தெரிவித்துள்ளனர். மகத்தான ஒரு தீர்ப்பு. அதாவது சமூக நீதி சம்பந்தப்பட்ட தமிழக முதல்வர் எடுத்துக்கொண்ட முயற்சியில் நீதிமன்றத்திலே நாங்கள் இது மூன்றாவது வெற்றி, இது எங்களுக்கு பெரிய வெற்றி. ஆகவே சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு மகத்தான தீர்ப்பு இன்று வழங்கியுள்ளது. அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பிலே இடஒதுக்கீடு செய்து இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த படிப்பை தொடரலாம். மேலும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த குழு அமைத்து மீண்டும் அதை பகுப்பாய்வு செய்து அதற்கு அடுத்தபடியாக இந்த சட்டம் தொடர வேண்டுமா என்பதை அரசும் அந்த குழுவின் அடிப்படையில், அந்த குழு சமர்ப்பிக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் இது தொடர வேண்டும் என்று சொல்லி பல்வேறு மனுக்கள் தனியார் பள்ளிகளின் சார்பாகவும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் சார்பாகவும் தொடரப்பட்ட அனைத்து ரிட்டு மனுக்களையும் இந்த முதன்மை அமர்வு தள்ளுபடி செய்து இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. காஞ்சிபுரம் அடுத்த ஏனாத்தூரில் செயல்படும் தனியார் கல்லூரியில் வகுப்பறைக்குள் அமர்ந்து மாணவிகள் சிலர் மது அருந்தும் வீடியோ வைரலான நிலையில் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மாணவிகள் வகுப்பறை மேசையில் அமர்ந்து மதுவை குளிர்பானத்துடன் கலந்து குடிக்கும் வீடியோ கடந்த சில நாட்களாகவே இணையத்தை வட்டமடித்தது. விசாரணையில் அந்த மாணவிகள் காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூரில் செயல்படும் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் BBA 1ஆம் ஆண்டு படித்து வருபவர்கள் என தெரியவந்துள்ளது. இதுகுறித்து அக்கல்லூரியின் முதல்வர் விசாரணை நடத்தியதில் மாணவிகளின் வகுப்பில் படிக்கும் மாணவன் ஒருவன் அவர்களுக்கு வெளிமாநில மதுபானத்தை வாங்கி கொடுத்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்களது பெற்றோரை அழைத்து எச்சரித்த கல்லூரியின் முதல்வர் சம்பந்தப்பட்ட மாணவர் மற்றும் வகுப்பறையில் அமர்ந்து மது குடித்த மாணவிகள் 5 பேரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். ஐயோ முடியலடா, எப்படி மேமையே எல்லாரும் பாக்குறாங்கடியே. ஐயோ முல்லைப்பெரியாறு அணையின் மேற்பார்வை குழுவை மாற்றியமைக்க முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. முல்லைப்பெரியாறு அணையின் பாதுகாப்பு மற்றும் செயல்பாடுகள் குறித்து தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்கள் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வருகின்றன. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கேரளா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முல்லைப்பெரியாறு அணையின் பராமரிப்பு பணிகளை கண்காணிக்க அமைக்கப்பட்ட மேற்பார்வை குழுவிற்கு தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்திற்கு நிகரான அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்று வாதிட்டார். அல்லது மேற்பார்வை குழுவை மாற்றி அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் அணை மேற்பார்வை குழுவை கலைக்க மறுப்பு தெரிவித்தனர். தேவைப்பட்டால் இரு மாநிலங்கள் சார்பில் தலா ஒரு அதிகாரியை மேற்பார்வை குழுவில் நியமிக்க அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தனர். இது தொடர்பான விரிவான உத்தரவு வெள்ளிக்கிழமை பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் கூறினர். தமிழ்நாட்டில் முருகனின் அறுபடை வீடுகளை விஞ்சும் விதமாக சேலம் அருகே 146 அடி உயரத்தில் முருகன் சிலை அமைக்கப்பட்டு காண்போரை பிரமிக்க வைத்துள்ளது. மலேசியாவின் 10 மலை முருகனை விட பெரியதாக முத்துமலை முருகன் சிலை அமைக்கப்பட்டது எப்படி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தமிழ்நாட்டில் அறுபடை வீடுகளில் ஆட்சி செய்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பவர் முருகப்பெருமான். அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படை தன்னிலே வருமுருகா
திருமுருகா. முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திலும் திருச்செந்தூர் திருத்தணியில் சுப்பிரமணிய சுவாமியாக வீற்றிருக்கும் முருகப்பெருமான் பழனியில் தண்டாயுதபாணியாகவும் சுவாமி மலையில் சுவாமிநாதராகவும் பழமுதிர் சோலையில் சோலைமலை ஆண்டவராகவும் ஆசி வழங்குகிறார். கற்பனை என்றாலும் கட்டிலை என்றாலும் கற்பனை என்றாலும் கட்டிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே. முருகனின் இந்த அறுபடை வீடுகளை விஞ்சும் விதமாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அமைக்கப்பட்டுள்ளது உலகத்திலேயே பிரம்மாண்ட முருகன் சிலை. நினைத்த போது நீ வர வேண்டும், நீலமயில் மேலமர் வேலா. நினைத்த போது நீ வர வேண்டும். ஏத்தாப்பூரில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி விண்ணை முட்டியபடி 146 அடி உயரத்தில் எழுந்தருளி இருக்கிறார் முருகப்பெருமான். அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. வலது கையில் ஆசீர்வாதம் செய்து இடது கையில் வேல் பிடித்தபடி மணிமகுடம் சூடி அலங்கார தோற்றத்தில் காட்சி தருகிறார் முருகன். மலேசியாவில் அமைக்கப்பட்ட 140 அடி உயர 10 மலை முருகன் சிலைதான் இதுவரை உலகின் மிகப்பெரிய முருகன் சிலையாக இருந்தது. மலேசிய தமிழர்களின் வேண்டுதலுக்காக இந்த சிலையை வடிவமைத்தவர் திருவாரூர் தியாகராஜன் என்ற ஸ்தபதி. 2006ஆம் ஆண்டு தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் இங்கு நடைபெறும் தைப்பூச திருவிழா முருகன் சிலையை விட 6 அடி அதிக உயரத்துடன் எழுப்பப்பட்டுள்ளது முத்துமலை முருகன் சிலை. 90 டன் இரும்பு கம்பிகள், 5000 மூட்டை சிமெண்ட் என சுமார் 3 கோடி ரூபாய் செலவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலை. முருகன் கையில் இருக்கும் வேலுக்கு பாலாபிஷேகம் செய்ய லிப்ட் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இந்த முத்துமலை முருகனை வடிவமைத்தவர் மலேசிய முருகனை எழுப்பிய அதே திருவாரூர் தியாகராஜன் தான். உலகளவில் இந்து கடவுள்களுக்கு இதற்கு முன்பு 3 சிலைகளே பெரிதாக அமைக்கப்பட்டுள்ளன. இந்தோனேஷியாவில் 1994ஆம் ஆண்டு தொடங்கி 2018ஆம் ஆண்டு முடிக்கப்பட்ட விஷ்ணு சிலை 122 அடி உயரம் கொண்டது. மலேசியாவில் 2004ஆம் ஆண்டு தொடங்கி 2006ஆம் ஆண்டில் நிறைவு செய்யப்பட்ட 140 அடி உயரம் முருகன் சிலை நேபாளத்தில் 2004இல் தொடங்கி 2011ஆம் ஆண்டில் முடிக்கப்பட்ட 143 அடி உயர சிவன் சிலை ஆகியவே அவை. இந்த 3 சிலைகளையும் விட பெரியதாக 5 ஆண்டுகளில் எழுப்பப்பட்டுள்ளது முத்துமலை முருகன் சிலை. இதன் மூலம் உலகிலேயே மிகப்பெரிய முருகன் சிலையாக காண்போரை பிரமிக்க வைக்கிறார் முத்துமலை முருகப்பெருமான். தமிழ்நாட்டில் இந்த ஒரு அழகான உலகையே பெருமைப்பட செய்கிற ஒரு திருமுருகன் தமிழ் கடவுளோட சிலை அமைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழ் மண்ணில் சத்தியம் என்னைக்கு நடக்குங்கிறதும் உலகம் சாட்டும் உலகம் என்றென்றும் பூமி உள்ள வரைக்கும் தமிழும் தமிழ் கடவுளும் என்றென்றும் அவருடைய அருள் மக்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் வார்த்தை. இந்த சிலை அமைய முக்கிய காரணமாக இருந்தவர் ஆத்தூரைச் சேர்ந்த தொழிலதிபர் முத்து நடராஜன். தீவிர முருக பக்தரான இவர் மலேசியா சென்றிருந்தபோது 10 மலை முருகனை பார்த்து அதே போன்று தமிழ்நாட்டில் உருவாக்க பூமி பூஜை போட்டார். பணிகள் தொடங்கும் முன்பு அவர் காலமானதால் தடைபட்ட பணியை கையில் எடுத்து தற்போது நிறைவு செய்துள்ளனர் அவரது குடும்பத்தினர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் கோகுலுடன் பெரிய பத்மநாபன். மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஆன்மீகத்தையும் அறிவியலையும் விளக்கும் அறிவோம் ஆன்மீகம். உங்கள் ராசிக்கு
என்ன பலன்? நேர்மறை சிந்தனைகளை வளர்க்கும் இன்று ஒன்று நன்று. என்ன சொல்கிறது என் கணிதம்? புத்தம்புது காலை, நாள்தோறும் காலை 6:57 மணிக்கு. ஆங்கில இலக்கியத்துறை உதவி பேராசிரியராக மகேந்திரன் பணியாற்றி வருகிறார். இவர் அதே துறையில் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவிக்கு போன் செய்து தனது வீட்டிற்கு வரும்படி அழைத்துள்ளார். அதற்கு அந்த மாணவி மறுப்பு தெரிவித்ததுடன் இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்திடம் புகாரும் அளித்துள்ளார். 2011ஆம் ஆண்டு முதல் இந்த கல்லூரியில் பணியாற்றி வரும் மகேந்திரன் இதேபோன்று சில மாணவிகளிடம் பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே தற்போது வெளியாகியுள்ள ஆடியோவின் உண்மைத்தன்மை குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஹலோ ஹலோ, என்னம்மா? சொல்லுங்க சார். நான் சொன்னேன் எங்க வீட்டுக்கு வரியான்ட்டு அடுத்த வாரம். எதுக்கு சார்? சும்மாதான். எதுக்குன்னு சொல்லுங்க சார். எதுக்கு உங்க வீட்டுக்கு நான் வரணும்? நீ விருப்பப்பட்டா வா, அதுக்காக சொன்னேன். எதுக்கு சார் அது சொல்லுங்க முதல்ல. என்ன எதுக்கு உங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க? இல்லம்மா, நீ வா வரதுன்னா வா, அதுக்காக சொன்னேன். இல்ல, நீங்க திடீர்னு இப்படி கேக்குறீங்களே, எதுக்கு கேக்குறீங்க? இல்ல கேட்டம்மா, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எதை நினைச்சு நீங்க கேக்குறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏமா நட்பு வழக்கத்துக்கு. ஓ அப்படிங்களா? எனக்கு தேவையில்லை சார் அதெல்லாம். சரி. இதனிடையே 3ஆம் ஆண்டு மாணவி அளித்த புகாரின் பேரில் உதவி பேராசிரியர் மகேந்திரனை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக அமைதியான முறையில் போராடி வருவதாக நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அந்நாட்டின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஜெயசூர்யா தெரிவித்துள்ளார். இக்கட்டான சூழ்நிலையில் இலங்கைக்கு இந்தியா பேருதவி செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். They were just waited, and unfortunately it comes to a point that it's a breaking point. People couldn't handle it, and they came out to the street and start protesting, and because they can't go like this, and they started non-violence protest in our country, all over the island. So that's a right for the people, and which they are doing at the moment. Few people will come and spoil this whole protest with violent and some other ideas. So I hope it will not happen. It's not the best thing to happen. Have to go through areas which you will have to be queue on the petrol or diesel. There will be shortage of gas. Everything. So it's effect for everyone. Even you have the people who have money, even though you don't have a money, it's somehow somebody will affected. I personally thank the Indian government and the Prime Minister of India for helping us, and they are doing whatever they can do for our country. We are struggling at the moment, and we are going through a very bad time as a nation, and as a big brother and a neighbor, India's help will be very vital for us. தொடர்ந்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே முறையற்ற உறவில் பிறந்த 2 பச்சிளம் குழந்தைகளை கள்ளக்காதலனுடன் சேர்ந்து தாய் கொலை செய்தது அம்பலமாகியுள்ளது. நொச்சிக்குளத்தைச் சேர்ந்த முத்துமாரியின் கணவர் சென்னையில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் முத்துமாரிக்கு வடநத்தம்பட்டியைச் சேர்ந்த சசிகுமாருடன் பழக்கம் ஏற்பட்டது. இருவரும் அடிக்கடி தனிமையில் இருந்த நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. அதனை மறைப்பதற்காக பிறந்து 5 நாட்களே ஆன குழந்தையை குளத்தில் வீசிவிட்டு கள்ளக்காதலனோடு முத்துமாரி தலைமறைவாகிவிட்டார். இந்நிலையில் கடந்த 27ஆம் தேதி போலீசாரிடம் சிக்கிய இந்த கள்ளக்காதல் ஜோடி மேலும் ஒரு திடுக்கிடும் தகவலை தெரிவித்துள்ளது. இந்த ஜோடிக்கு 2019ஆம் ஆண்டு ஒரு குழந்தை பிறந்ததாகவும் அதனை பிறந்து 3 நாட்களில் முத்துமாரி வீட்டின் அருகே குழி தோண்டி புதைத்ததாகவும் கூறியிருக்கின்றனர். அதிர்ச்சியடைந்த போலீசார் புதைத்த இடத்தில் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியோடு தோண்டி பார்த்தபோது பச்சிளம் குழந்தையின் எலும்புக்கூடு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முத்துமாரி மற்றும் சசிகுமாரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையின் மாடியிலிருந்து நோயாளி ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.
சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள புலிப்பாக்கம் பகுதியில் சந்திரசேகர் என்ற இளைஞர் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த நபர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையின் 3வது மாடியின் மீது ஏறி குதித்து தற்கொலைக்கு முயன்றார். திடுக்கிட்ட அப்பகுதி மக்கள் இளைஞரை லாவகமாக தற்கொலை முயற்சியில் இருந்து காப்பாற்றினர். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. மத்திய அரசின் நிர்பயா தொகுப்பு